Vanakkam. A very good evening to all the lovely children we saw here and the even lovelier parents who have come with lot of hope and affection here. The Kiddies Kingdom பத்தி என்கிட்ட சொல்லி ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ட போது இது ரொம்ப சிம்பிள் தானே, சின்ன குழந்தைங்க என்ன ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி அப்படின்னு நினைச்சேன். But let me tell you, the most formative years of a child are these 3 years. Thank you, sir. இந்த வயசுல குழந்தைகளை கரெக்டா ட்ரெயின் பண்றது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த கஷ்டமான விஷயத்தை மேடம் எடுத்து பண்றாங்க with her team. Please give them a very big hand. காரணம் என்னன்னா, இன்னைக்கு வளர்ந்தப்புறம் நம்ம நிறைய பேர் மேல மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறோம், இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு. அதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும்னா, ஆரம்பத்தில் அவங்களுக்கு அந்த வேர்ல சரியா தண்ணி பாய்ச்சலைங்கிறது தான் அர்த்தம். அந்த வேருக்கு அழகான ரூட்ஸுக்கு நல்ல ஃபவுண்டேஷன் கொடுக்குறாங்க. திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் than all that. What these 3 years do for a child, it will remain with the child for the rest of its life. So it's really a service getting these nursery children ready for life. These 3 years is a future for life. And இன்னைக்கு ப்ரோக்ராம் பத்தி அத்தனை டீச்சர்ஸ்க்கும் பாராட்டு. காரணம், இன்னைக்கு காத்தால தான் நான் என் புது நாடகத்துக்கு ஒத்திகை பார்த்துட்டு வரேன். நல்லா வளர்ந்தவங்க, எங்க பாஷையில சொல்லணும்னா கடா மாதிரி வயசு, ஞாபகம் வச்சுக்கவே மாட்டேங்கிறாங்க விஷயத்த. ஆனா இந்த குழந்தைங்க எல்லா மூவ்மெண்ட்டையும் அவ்வளவு அழகா ஞாபகம் வச்சுனது, they deserve a very big round. இங்க நான் யாரையும் தனிப்பட்டு சொல்ல விரும்பல, எல்லாருமே அந்த மூவ்மெண்ட்ஸை பர்ஃபெக்டா பண்ணாங்க. Whether it is film or Bharadam or Punjabi dance or Western dance. நான் ஆக்சுவலா more than watching the children, அந்த டீச்சர்ஸை நான் கவனிச்சிட்டு இருந்தேன் முன்னாடி. அவங்க ஆடின ஆட்டம் இதை விட ஜாஸ்தி, அநியாய ஆட்டம் ஆடினாங்க எல்லாரும். ஆனா that shows the passion and the affection they have for the children. That is what made them do it. So you deserve a very big hand for all that. நீங்க ஏதோ கடனுக்காக வாங்கின சம்பளத்துக்காக பண்ணல. You wanted those children to shine. ஒரு குரு எப்போது பரிமளிக்கிறார், எப்போது உண்மையான குரு ஆகிறார் என்றால், தன் சிஷ்யன் வாங்கும் பாராட்டுகளை குரு சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறான் இல்லையா, அதுதான் ஒரு குருவின் அடையாளம். அந்த குருக்கள் இங்க நிறைய இருக்காங்க. மெயின் குரு அங்க இருக்காங்க. அவங்களுக்கு என்ன டைட்டில் கூட, குரு டைட்டில் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க லீடர்ஷிப்ல ஆல் ஆஃப் யூ ஹவ் டன் சோ வெல். அண்ட் எனக்கு இந்த தனியா சொல்லக்கூடனாலும் இந்த யூகேஜி பண்ண சிவதாண்டவத்தில் வாட் ஐ ரியலி லைக் வாஸ் தோஸ் சில்ட்ரன் வர் சேயிங் த வேர்ட்ஸ். ஆடிக்கிட்டே பாடு. நாங்கெல்லாம் சினிமாவில் ஆடும்போது பாட்டு மறந்துடும், பாடினா ஆட்டம் மறந்துடும். ஆனால் அவ்வளோ கஷ்டமான தமிழ் பாட்டு அது. கேபி சுந்தராம்பாளோட வார்த்தைகளை திருப்பி சொல்றதுன்னா சாதாரண விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 5-6 குழந்தைங்க கூடவே பாடிட்டு இருந்தாங்க. வெல் ட்ரெயின் whoever did it. Not that I am saying anything less for the other children, but அந்த தமிழ் அவங்களால பேச முடிஞ்சதுங்கிறது ரொம்ப பெருமையா இருந்தது. ஒரு நல்ல ஈவினிங் ஐ ஸ்பெண்ட் ஹியர் டுடே. அண்ட் எனக்கு இந்த ஆடிட்டோரியம் ரொம்பவும் ஒரு ஆவி வந்த ஆடிட்டோரியம், பெருமை வாய்ந்த ஆடிட்டோரியம், ஸ்பெஷல் ஆடிட்டோரியம். ஏன்னா 30-35 வருஷங்களுக்கு முன்னாடி வாரம் நாங்கள் இங்கே எங்கள் நாடகங்களில் போடுவோம். இந்த கம்பர் அரங்கத்தில், அப்போ அம்பேத்கர் அரங்கம், சாரி, அப்போ இட் வாஸ் நாட் ஏசி ஹால்லாம் கிடையாது, வெறுத்து இருக்கும். ஸோ இந்த மேடை எனக்கு ரொம்ப பழக்கமான மேடை, நான் புழங்கின மேடை, நான் நடித்த மேடை. அதே மேடையில் இந்த குழந்தைகள்லாம் அவ்வளோ நல்லா வந்திருக்காங்க. ஃபியூச்சரில் இவங்கெல்லாம் எவ்வளோ டாக்டர்ஸ் ஆக போகிறாங்களோ, இன்ஜினியர்ஸாவோ, லாயர்ஸ் ஆல்சோ, அக்கௌண்டன்ட்ஸ், ஐடி பீப்புள், அண்ட் வை நாட் என்ன மாதிரி ஆர்டிஸ்ட் should also come out of this. ஏன்னா என்னுடைய பேசிக் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஐ எம் a BTech கெமிக்கல் இன்ஜினியர் அண்ட் an MBA. எல்லாம் பண்ணிட்டு எனக்கு பிடிச்சது நடிப்பு தான் நான் உள்ள போனேன். ஸோ குழந்தைங்களுக்கு மனசுல என்ன இருக்கோ, பேரண்ட்ஸ் அதை நீங்க புரிஞ்சுக்கணும். டோன்ட் ஃபோர்ஸ் த சில்ட்ரன் டு கோ இன் ஒன் பாத், allow them to choose the path. எல்லா வழியும் காமிங்க. அந்த குழந்தைங்களுக்கு எந்த வழி பிடிக்குதோ அந்த வழியில் அனுப்புங்க. அதுதான் ஸ்கூலும் செய்யணும். டுடே ஸ்கூல் ஒர்க் இஸ் நாட் ஜஸ்ட் டீச்சிங் திங்ஸ். 2+2 4 என்னைக்கும் கற்றுக்கும் குழந்தை, அது ஒன்றும் ஸ்கூல் தேவையில்லை.
ஆனா why 2 plus 2 is 4 and after that what you do with that 4 அது சொல்லி தந்து வழி காட்டுறது தான் ஸ்கூலோட ரொம்ப முக்கியமான விஷயம். I am sure Kiddies Kingdom will do that. ஸ்கூல் நடத்துறத பத்தி அதை விட more experienced people are here. எனக்கு என்னன்னா எங்க அம்மாவோட ஸ்கூல் பத்மா சேஷாத்ரி இஸ் a very famous school. என்ன நிறைய பேர் கேட்பாங்க, உங்க அம்மா அவ்வளவு பெரிய ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க, நீங்க ஏன் அதுல படிக்கல, டான் பாஸ்கோல படிச்சீங்கன்னு. அது காரணம் என்ன, எங்க அம்மா என்ன சொன்னாங்க, என் ஸ்கூல்ல நான் நல்ல பசங்களை மட்டும்தான் எடுத்துப்பேன்னாங்க. அதனால என்ன எடுத்துக்கல. we were inspiration for her to start a school. எனக்கு இந்த ப்ரோக்ராம் எல்லாம் பார்க்கும்போது, அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஆனுவல் ரிப்போர்ட் எல்லாம் பார்க்கும்போது, இதே மாதிரி தான் எங்க வீட்டில் ஆரம்பிக்கப்பட்டது அந்த பத்மா சேஷாத்ரி ஸ்கூல். கம்மியான குழந்தைகளோட நர்சரி மட்டும் அப் டு யூகேஜி. அப்போ யூகேஜிலாம் கிடையாது, நர்சரி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கும். இதே மாதிரி ஆரம்பிச்சு செட் ஆஃப் டெடிகேட்டட் டீச்சர்ஸ்ங்கிறத விட அந்த குழந்தைகளோட பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. திஸ் இஸ் ஒன் திங் ஐ வாண்ட் டு அட்வைஸ் யுவர் பேரண்ட்ஸ். வீட்டில் ஃப்ரீயா இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் who are qualified, don't waste your time at home. Come and give your service to the school so that you get better children. Your children will also be looked after by you. அப்படி ஆரம்பிச்சது தான் எங்க ஸ்கூல். பத்மா சேஷாத்ரியில் ஆரம்பத்தில் வந்த டீச்சர்ஸ் பூரா பேரண்ட்ஸ். ஸோ உங்களுக்கும் கடமை இருக்கு. ஸ்கூலுக்கு அமிச்சிட்டோமே ஸ்கூல் பார்த்துக்கோன்னு நீங்க இருக்கக்கூடாது, அதே மாதிரி பேரண்ட்ஸ் வீட்டில் பார்த்துப்பாங்கன்னு ஸ்கூல் இருக்கக்கூடாது. இட்ஸ் a joint venture. I hope Kiddies Kingdom grows from here and I'm very happy about one decision. எங்களுக்கு இந்த ஹையர் கிளாஸஸ் எல்லாம் வேண்டாம், குழந்தைகளை வளரும் பயிர் முளையிலே என்ற மாதிரி இந்த இடத்துல நாங்கள் ட்ரெயின் பண்ணி உலகத்துக்கு தயார் பண்றோங்கிறதுக்கு என்னுடைய பாராட்டுகள். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட், மோர் அண்ட் மோர் சக்சஸ். இது 31 years இல்லையா? ஐ எம் ஷுர் லாட் ஆஃப் பீப்புள் ஹியர் ஹவ் கம். இங்கே ஆரம்பிச்சு படித்தவங்க எல்லாம் வளர்ந்தவங்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க குழந்தைங்களும் இங்கே படிக்கிறாங்க. உங்களுக்கு நாஸ்டாலஜிக்காக இருக்கும். குட், கீப் இட் அப். லெட்ஸ் ஹேவ் மோர் அண்ட் மோர் ஆஃப் இட். அண்ட் வாட் எவர் யூ டூ ஆர் டோன்ட் டூ, இந்த கல்ச்சரல் ஆக்டிவிட்டியை மட்டும் குழந்தைங்களுக்கு குறைக்கவே குறைக்காதீங்க. வாட் டேக்ஸ் சில்ட்ரன் அவே ஃப்ரம் மிஸ்chief அப்படின்னா இட் இஸ் ஒன்லி கல்ச்சர். அதுவும் இந்தியா மாதிரி இருக்கிற வெரைட்டி கல்ச்சர் உலகத்திலேயே இருக்காது. நீங்களாம் என்னோட சேர்ந்து ஒரு விஷயத்தை கை தட்டணும். இந்தியனா பிறந்ததுக்கு நாமெல்லாம் பெருமை பண்ணோங்கிறதுக்கு நீங்க எல்லாம் கை தட்டணும். வேற எந்த நாட்டில் பிறந்தாலும் இந்த வேரியட் கல்ச்சர் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ ஜெய் ஹிந்த் அப்படிங்கிறது முக்கியமான வார்த்தை நமக்கு. லெட் அஸ் ரிமெம்பர் தட். ஜெய் ஹிந்த் அண்ட் ஜெய் கிடீஸ் கிங்டம். தேங்க்யூ.